ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். வெல்கம் டு மெய்ப்பொருள். சார், பாதிக்கப்பட்டவர் ஆன்லைனில் என்ன பொருள் ஆர்டர் பண்ணார், எந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணார், அவருக்கு என்ன மோசடி நடந்துச்சு? பாதிக்கப்பட்ட என்ன பொருள் ஆர்டர் பண்ணால் சிசிடிவி கேமரா செட் ஆர்டர் பண்ணுறாரு. ஓ, வீட்டுக்கா ஆஃபீஸ்க்கா? வீட்டுக்கு. பர்சனல் யூஸுக்காக ஆர்டர் பண்ணுறாரு. ஹீட்டிங் இஷ்யூ அதிகமாக இருக்குது, ப்ராப்பராக ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது, நைட் விஷனும் சரியாக வர மாட்டேங்குது, மெயில் அனுப்புகிறாரு. அந்த மெயிலுக்கு அவங்க ஒரு ஷாக்கிங் ரிப்ளை அனுப்புகிறாங்க ஒரு 3 days கழிச்சு. ஓ, அதுக்கப்புறம் என்னாச்சு? முதல் 100 விற்றீங்கன்னா ஒரு 80 நல்லாயிருக்கும், ஒரு 20 ஃபால்ட் வரும். 20க்கு ஃபால்ட்டுக்கு எத்தனை பேர் போய் கேஸ் போட போகிறாங்க? என்னன்னு சொல்லி ஜட்மெண்ட் கொடுத்தாங்க? இன்றைக்கி நம்ம கடையில் போய் ஏதாவது பொருள் வாங்கினாலே அதில் 1008 கம்ப்ளைண்ட்ஸ் வருது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி எல்லாருமே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது சகஜமாயிருச்சு. ஆனால் உண்மை என்னென்னா, ஆன்லைனில் விற்கப்படுற பொருட்கள் எல்லாமே டூப்ளிகேட் பொருட்களாக இருக்குது, இல்லை டேமேஜ்டு ப்ராடக்ட்ஸாக இருக்குது, இல்லை ஆன்லைனில் நம்ம ஒன்று ஆர்டர் பண்ணோம்னா நமக்கு வர்றது ஒரு ப்ராடக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆன்லைனில் சேவை குறைபாடுங்கிறது பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த சேவை குறைபாட்டால் 5ல் ஒருத்தர் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணல, 5ல் ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்க. 20% ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி வர சொல்லுது. ஸோ இப்படி தான் வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளை ஆன்லைனில் ஆர்டர் பண்ண ஒருத்தருக்கு என்ன மாதிரியான மோசடி நடந்துச்சு, என்ன பொருள் ஆர்டர் பண்ணார், கொல்கத்தாவில் இருக்கிற ஒரு கம்பெனியை எதிர்த்து எப்படி போராடி 43,000 இழப்பீடு வாங்கினார் அப்படிங்கிறத பற்றி அந்த கேஸை வாதாடி ஜெயிச்சு கொடுத்த அட்வொகேட் ஷோயப் அவர்கள்ட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். பாதிக்கப்பட்டவர் ஆன்லைனில் என்ன பொருள் ஆர்டர் பண்ணார், எந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணார், அவருக்கு என்ன மோசடி நடந்துச்சு? பாதிக்கப்பட்ட என்ன பொருள் ஆர்டர் பண்ணால் சிசிடிவி கேமரா செட் ஆர்டர் பண்ணுறாரு. ஓ, வீட்டுக்கா ஆஃபீஸ்க்கா? வீட்டுக்கு பர்சனல் யூஸுக்காக ஆர்டர் பண்ணுறாரு. 8 சேனலில் 8 கேமராவுடைய ஒரு டிவிஆர் செட்டப்பு, கேமரா, டிவிஆர் பாக்ஸு, ஹார்ட் டிஸ்க், எல்லாம் நைட் டைமில் அது ரெக்கார்ட் ஆகும். எல்லாமே 24/7. அதில் நைட் விஷனும் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ரெப்யூட்டட் பிராண்டு சிபி ப்ளஸ் ஒரு கம்பெனி இருக்குது, அந்த பிராண்டை வச்சு அவர் ஆர்டர் பண்ணுறாரு. அன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸ் போயிட்டு இருந்ததுனால 8,500 சம்திங் இருந்தது. ஆக்சுவல் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,000 13,000 இருக்கும். அன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸ்ன்றதுனால வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு அவர் வீட்டில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு. இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் தனி, அது ஒரு 4,000 rupees ஆயிருக்கு. ஏன்னா ஒயரிங்லாம் பண்ணணும், சேனல் வைக்கணும், டிவிஆர் பாக்ஸ் செட்டப் பண்ணணும், ஹார்ட் டிஸ்க் செட்டப் பண்ணணும், அதெல்லாம் தனியாக எலக்ட்ரிஷியன் வச்சு பண்ணியிருக்காரு. அதுக்கான பில்லும் அவர் வச்சிருந்தார். எதில் ஆர்டர் பண்ணார்? ஃப்ளிப்கார்ட்டில். ஆமாம், ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ரெப்யூட்டடான பிராண்ட் சிபி ப்ளஸ்ன்ற ஒரு பிராண்டை ஆர்டர் பண்ணுறாரு. ஆர்டர் பண்ணி ப்ராடக்ட்டை ரிசீவ் ஆகிடுது. 4-5 days அவர் இன்ஸ்டாலும் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் ஆகணும்ல, அது ரெக்கார்டிங்கே ஆகலை. ஹார்ட் டிஸ்க் ஹீட்டிங் இஷ்யூ, இல்லைனா கேமராவோட விஷன் மறைக்கிறது, இன்னும் டிவிஆர் பாக்ஸில் அந்த ரெக்கார்டிங் சரியாக ஆகாதனால ஹீட்டிங் இஷ்யூ அதிகமாக இருந்ததுனால இவர் என்ன பண்ணுறாருன்னா, சிபி ப்ளஸ் பிராண்டு தானே, அவங்களுக்கு மெயில் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹீட்டிங் இஷ்யூ அதிகமாக இருக்குது, ப்ராப்பராக ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது, நைட் விஷனும் சரியாக வர மாட்டேங்குதுன்னு மெயில் அனுப்புகிறாரு. அந்த மெயிலுக்கு அவங்க ஒரு ஷாக்கிங் ரிப்ளை அனுப்புகிறாங்க ஒரு 3 days கழிச்சு. என்ன ரிப்ளை அனுப்புகிறாங்கன்னா, இது 2015 ப்ராடக்ட்டு, இது 2025 நாங்கள் எப்படி சேல் பண்ணியிருக்க முடியுன்றாங்க. ஆனால் இவர் வாங்கினது 2025 மேலே, அதாவது 2015 வந்த ப்ராடக்ட்டை புது ப்ராடக்ட் மாதிரி விற்றுருக்காங்க 2025. இதை பார்த்தோன்னே இவர் ஷாக்காக என்ன பண்ணுறாருன்னா, அந்த சிசிடிவி கேமரா இன்னொரு கம்பெனி, இது வெஸ்டர்ன் டிஜிட்டல்னு சொல்லிட்டு, எல்லாமே வெஸ்ட் பெங்காலில் இருக்குது, எல்லாருமே வெஸ்ட் பெங்கால் தான். அதுக்கு மெயில் அனுப்புகிறார். அதை செக் பண்ணுறாரு. இப்போ அதை செக் பண்ணாலும் அதுவும் 2015 ப்ராடக்ட் தான். ஸோ கம்ப்ளீட்டாக 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ப்ராடக்டை கொடுத்து ஆஃபர் ப்ரைஸ்ன்னு சொல்லி விற்றுருக்குறாங்க. ஸோ அது கம்ப்ளீட்டாக டிஃபெக்டிவ் ப்ராடக்ட். இப்போ சிபி ப்ளஸில் அந்த கம்பெனிலேருந்து மெயில் பண்ணாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் இவங்க ஃப்ளிப்கார்ட்டை மெயில் பண்ணியிருக்கிறாங்க. மெயில் பண்ணதுக்கு நாங்கள் பிளாட்ஃபார்ம் தான், செல்லருக்கும் பையருக்கும் நடுவில் இருக்கிற பிளாட்ஃபார்ம். அது வாரண்டியா, கேரண்டியா, குவாலிட்டியா எல்லாமே நீங்கள் தான் அதை பார்த்து செக் பண்ணி வாங்கணும், ரிவ்யூஸ் பார்த்து வாங்கணுன்றது அவங்களோட மெயிலுக்கு ரிப்ளை மெயில் நமக்கு வந்தது. இதை எடுத்துகிட்டு எங்கள் ஆஃபீஸுக்கு வராரு. எங்கள் ஆஃபீஸுக்கு வந்தோடனே நானும் என் பிரதர் கோ அட்வொகேட் அஃப்ரேடி இருக்கார், 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சரி லீகல் நோட்டீஸ் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறோம். ஃப்ளிப்கார்ட்டுக்கும் அனுப்புகிறோம், மேனேஜர் ஆஃப் ஃப்ளிப்கார்ட்டு, மேனேஜர் ஆஃப் வெஸ்டர்ன் டிஜிட்டல், மேனேஜர் ஆஃப் சிபிஹெச்டி அவருக்கும் அனுப்புகிறோம். லாஸ்ட்டாக தாஜ் என்டர்பிரைசஸ், அவர் தான் ஆக்சுவல் செல்லர், இந்த ப்ராடக்டெல்லாம் வாங்கி அசம்பிள் பண்ணி ஃப்ளிப்கார்ட் பிளாட்ஃபார்மில் சேல் பண்ணியிருக்காரு, அவருக்கும் அனுப்புகிறோம். எல்லாருக்கும் லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்ச உடனே எல்லாமே ரிப்ளை அனுப்புகிறாங்க. என்ன அனுப்புகிறாங்கன்னா, ஃப்ளிப்கார்ட் என்ன அனுப்புதுன்னா, நாங்கள் பிளாட்ஃபார்ம் மட்டும்தான், அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. தாஜ் என்டர்பிரைஸ் என்ன அனுப்புகிறாருன்னா, நான் அசம்பிள் பண்ணி தான் விற்றேன், ப்ராடக்ட் கம்பெனி தான், நீங்கள் கம்பெனிக்கிட்ட கேட்கணும்.
கம்பெனி கிட்ட கேட்டால் இது 10 இயர்ஸ் பிஃபோர் ப்ராடக்ட்டு நாங்கள் இப்போ சேல் பண்ணவே முடியாது, ஆல்ரெடி யாரும் வாங்கியிருக்கிறாங்க, வாங்கி உங்களுக்கு அசம்பிள் பண்ணி விற்றுருக்குறாங்கன்னு. ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாரும் அவங்க கை விரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஃபோரமுக்கே போகிறோம். டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் போய் நம்ம செக்ஷன் 35ல் கேஸை ஃபைல் பண்ணுறோம். ஃபைல் பண்ண உடனே எல்லாருக்கும் சம்மன் போகுது, எல்லாரும் ஆஜராகிறாங்க. ஆஜராகிட்டு அவங்கவுங்க தரப்பு லீகல் நோட்டீஸ் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே வாதமாக எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இதை அசம்பிள் பண்ணி விற்ற இந்த தேர்ட் பார்ட்டி செல்லர்ஸ், இந்த மாதிரி அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் எக்கச்சக்க தேர்ட் பார்ட்டி செல்லர்ஸ் இருக்கிறாங்க. அது வேறு ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டாக் பண்ணி நல்ல மார்க்கெட் வரும்போது ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்து விற்கிறது. எங்கேயா சேல் ஆகாமல் இருக்கும்ல, அந்த டிவிஆர் ஹார்ட் டிஸ்க்லாம் இருக்கும், அதெல்லாம் ஸ்டாக் பண்ணி மொத்தமாக விற்கிறது. 100 விற்றீங்கன்னா ஒரு 80 நல்லாயிருக்கும், ஒரு 20 ஃபால்ட் வரும். 20க்கு ஃபால்ட்டுக்கு எத்தனை பேர் போய் கேஸ் போட போகிறாங்க? வெறும் 8500 யாரும் போய் கேஸ் போட போகிறாங்க? அப்படிதான் நினச்சி, அந்த மாதிரி தான் நினச்சி விற்றுட்டு இருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி ஜட்மெண்ட் கொடுத்தாங்க? அதாவது ஃப்ளிப்கார்ட் நாட் ஒன்லி a பிளாட்ஃபார்ம், நீங்கள் என்ஷோர் பண்ணணும். ஏன்னா கிளைண்ட்ஸ் உங்களோட வெப்சைட்டை ட்ரஸ்ட் பண்ணி தான் அங்கே செல்லர் நேம் கூட பார்க்காம வாங்குறாங்க. ஸோ நீங்கள் அதை என்ஷோர் பண்ணியிருக்கணும். குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணாமல், வாரண்ட்டி கேரண்டியெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நீங்கள் அதை என்ஷோர் பண்ணி உங்கள் பிளாட்ஃபார்மில் வச்சுருந்தா தான் அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ ஆயிரக்கணக்கான செல்லர் இருக்கிறான், நமக்கு தெரியாது, வாங்குறவங்களுக்கு தெரியாது. ஸோ ஃப்ளிப்கார்ட் அதை ஃபில்டர் பண்ணி வச்சுருந்துருக்கணும்ல அப்படின்னு ஒரு கைட்லைன் கொடுக்குறாங்க ஃப்ளிப்கார்ட்டுக்கு. அதே மாதிரி தாஜ் என்டர்பிரைஸ் மேலே என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அசம்பிள் பண்ணி விற்றுருக்கிற, உனக்கு தெரியும், அப்போ இது 2015 ப்ராடக்ட்னு அவனுக்கு தெரியும், முன்னாடியே தெரிஞ்சு நீ விற்றதுனால அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ்ன்றாங்க. அதாவது இது ஒரு தொழிலுக்கே ஒரு அன்ஃபேர், இது இந்த மாதிரி பண்ணியிருக்கவே நீங்கள் கூடாது, செக்ஷன் 35 கீழே இது அஃபெக்ட் ஆகுது அப்படின்றாங்க. நாட் ஒன்லி அன்ஃபேர், டிஃபிஷியன்சி ஆஃப் ப்ராடக்ட் கூட சொல்லலாம், ப்ராப்பர் நாட் ஒர்க்கிங் அப்படி கூட சொல்லலாம், எல்லாமே அது கீழே வந்துடுது. அதனால் ஃபுல் ரீஃபண்டு ப்ளஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டு ப்ளஸ் லிட்டிகேஷன் காஸ்ட் 10,000, மென்டல் அகோனி சஃபர் ஆனதுக்கு ஒரு 25,000, எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 43-45,000க்கு அவார்டு அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கேமராவோட மொத்த ரேட் 8,500 சம்திங். அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக 8,000க்கு பதிலாக 43,000 நீங்கள் கொடுக்கணும். ஆமாம், வித்தின் 45 டேஸு. 46th டே நீங்கள் தரலன்னா 9% இன்ட்ரெஸ்ட்டோட எப்போ தரீங்களோ அப்போ கம்ப்ளீட்டாக திருப்பி கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆர்டர். கேஸ் எப்போ போட்டிங்க? ஜூலையில், 2025 ஜூலை. மேலே எஃபெக்ட் ஆகுது. நம்ம ஜூலை எண்டில் போட்டோம் கேஸ். லீகல் நோட்டீஸ்லாம் அனுப்பிச்சு மெயில் ஆனது எப்போ? நம்பர் 1 வீக்கில் ஆகிடுது. 1 வீக்கில் ஆயிடுச்சு. 1 வீக்கில் ஜட்மெண்ட் இந்த ஜனவரியில் வந்துச்சு. ஜனவரி 22. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம், 5 மாதத்தில் 5 மாதத்தில் கேஸே முடிஞ்சது. ஓகே. இப்போ அந்த 5 மாதம் கேஸ் நடத்துறதுக்கு எவ்வளோ செலவாயிருக்கும்? கேஸ் செலவு மட்டும் லிட்டிகேஷன்லாம் ஒரு 15,000 ஆயிருக்கும். லீகல் நோட்டீஸு, அப்புறம் சம்மன் அனுப்புறது, பேட்டா கட்டுறது எல்லாமே சேர்த்து ஒரு 15,000க்குள்ளே இருக்கும். அதான் லிட்டிகேஷன் காசும் சேர்த்து அவார்ட் பண்ணிட்டாங்க. ஏன் கேட்டேன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேட்பாங்க, அட்வொகேட் எவ்வளோ ஃபீஸ் வாங்கினாரு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டை கேட்பாங்க. அதனால தான் கேட்குறேன், வழக்கு செலவு எவ்வளோ? அதில் முக்கியமான பாயிண்ட் என்ன, லீகல் நோட்டீஸில் திஸ் லீகல் நோட்டீஸ் காஸ்ட் என்ன ருப்பீஸ் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் த அட்வொகேட்ஸ் இதை மென்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா ஆர்டர் ஆகும்போது அந்த லிட்டிகேஷன் காஸ்ட்டும் அதில் இன்க்ளூட் ஆகிடும். நாங்கள் இப்போ லிட்டிகேஷன் லீகல் நோட்டீஸ் ஃபீஸ் 5,000 போட்டோம் எல்லாருக்குமே, 4 பேருக்கும். ஸோ 10,000 அவாய்ட் பண்ணிட்டாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 நமக்கு அவார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் கேஸுக்கு பண்ண செலவும் சேர்த்து அந்த அவார்டில் வந்துடுது உங்களுக்கு. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் அந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ண அந்த சேவை குறைபாட்டுக்கு, பொருள் தர குறைபாட்டுக்கு நீங்கள் எப்படி கேஸ் போட்டு வின் பண்ணீங்க அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கும் எங்கள் நாட்டு நடப்புக்கும் தெளிவான ஒரு கன்சூமர் அவேர்னஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சார் சொன்னது எவ்வளோ நேரம் கேட்டிருப்பீங்க. இதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் அடுத்த தடவை ஏதாவது ஒரு பொருள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட செல்லர்ஸ் யார், செல்லர்ஸ் நேம் என்ன, அவங்களோட அட்ரஸ்லாம் கரெக்டாக இருக்கா, ரிவ்யூ எப்படி இருக்குது, இது எல்லாமே கிளியராக செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்தால் நம்ம ஏமாறாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அப்படியே ஏமாந்தாலும் தாராளமாக கன்சூமர் கோர்ட்டில் கேஸ் போட்டு நம்ம நமக்கான நியாயத்தை கண்டிப்பான முறையில் வாங்கலாம். இதே மாதிரி நீங்களும் கன்சூமர் கோர்ட்டில் கேஸ் போட்டு ஏதாவது ஜெயிச்சு ஆர்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை மறக்காமல் வாட்ஸ்அப் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் மறக்காமல் அனுப்புங்க. கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்களையும் சார் மாதிரியே கூப்பிட்டு லட்சக்கணக்கான மக்களுக்கு கன்சூமர் அவேர்னஸ் ஏற்படுத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இனி அடுத்த ஒரு மெய்ப்பொருள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி. இந்த வாட்டர் பியூரிஃபையர் இவன் தான் கொடுத்தான். வாழ்க்கை பூரா எந்த பிரச்சனையும் இல்லைன்னா வாரம் பிரச்சனை, ஃபில்டர் மாத்தினே இருக்கிறேன்.